உதகை மற்றும் சுற்றுவட்டார பகுதிகளில் பெய்து வரும் கனமழை காரணமாக பொதுமக்களின் இயல்பு வாழ்க்கை பாதிக்கப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நமது செய்தியாளர் பிரபு வழங்கிய கூடுதல் தகவல்களை பார்க்கலாம். மலைப்பிரதேசமான நீலகிரி மாவட்டத்தில் ஆண்டுதோறும் மே மாதம் இறுதி முதல் ஆகஸ்ட் மாதம் வரை தென்மேற்கு பருவமழையின் தாக்கம் காணப்படும். அதே போல நவம்பர் டிசம்பர் மாதங்களில் வடகிழக்கு பருவமழையின் தாக்கம் காணப்படும். அதே போல் இந்த ஆண்டு தென்மேற்கு பருவமழையானது தாமதமாக துவங்கியுள்ள நிலையில் நேற்று இரவு முதல் உதகை, கூடலூர், பந்தலூர் மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் தொடர்ந்து கனமழையானது பெய்து வருகிறது. குறிப்பாக கடந்த 24 மணி நேரத்தில் நீலகிரி மாவட்டத்தில் பந்தலூர் தேவாலா பகுதியில் அதிகபட்சமாக 186 மில்லிமீட்டர் மழையும், கூடலூரில் 148 மில்லிமீட்டர் மழையும், அதே போல் பந்தலூர் 135 மில்லிமீட்டர் மழை என நீலகிரி மாவட்டத்தில் ஒட்டுமொத்தமாக 1433 மில்லிமீட்டர் மழையும், சராசரியாக 49 மில்லிமீட்டர் மழையும் மட்டும் பதிவாகியுள்ளது. கூடலூர் பகுதியில் தொடர்ந்து பெய்து வரும் மழை காரணமாக கூடலூரில் இருந்து கேரளா, கர்நாடகா உள்ளிட்ட வெளிமாநிலங்களுக்கு செல்லக்கூடிய தேசிய நெடுஞ்சாலையில் மண் சரிவு மற்றும் மரங்கள் விழுந்து போக்குவரத்தானது பாதிக்கப்பட்டது. இதனை அப்புறப்படுத்தும் பணியில் மாநில நெடுஞ்சாலைத்துறையினர் ஈடுபட்டனர். அதே போல் கூடலூர் பகுதியில் கிட்டத்தட்ட 24 மணி நேரத்திற்கும் மேலாக பெய்து வரும் மழை காரணமாக கூடலூர், பந்தலூர் உள்ளிட்ட பகுதிகளில் உள்ள பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு மாவட்ட நிர்வாகம் விடுமுறை அளித்து உத்தரவிட்டுள்ளது. அதே போல் கூடலூர் அருகே உள்ள இருவயல், குடிநுழைவு உள்ளிட்ட பழங்குடியின கிராமங்களில் தொடர்ந்து பெய்த கனமழை காரணமாக ஆறுகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டு குடியிருப்பு பகுதிகளை சுற்றிலும் மழைநீர் சூழ்ந்துள்ளதால் அப்பகுதி மக்களினுடைய இயல்பு வாழ்க்கை கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளதோடு குடியிருப்பு பகுதியில் அமைந்துள்ள நீரோடைகளை தூர்வாரி தர வேண்டும் என கிராம மக்கள் மாவட்ட நிர்வாகத்திற்கு கோரிக்கை விடுத்துள்ளனர். அதே போல் உதகையில் பெய்து வரும் மழை காரணமாக உதகைக்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகளின் வருகை வெகுவாக குறைந்துள்ளதால் இங்கே சுற்றுலா பயணிகளை மையமாக கொண்டு வாழ்வாதாரத்தை நடத்தக்கூடிய உள்ளூர் வியாபாரிகளின் வாழ்வாதாரம் கடுமையாக பாதிக்கப்பட்டுள்ளது. தொடர்ந்து வானிலை ஆய்வு மையம் நீலகிரி மாவட்டத்திற்கு கனமழை பெய்யும் என எச்சரிக்கை விடுத்துள்ள நிலையில் உதகையில் இன்று காலை முதல் மழையுடன் கூடிய குளிர்கால நிலவி வருவதால் உள்ளூர் மக்கள் கடுமையாக பாதிப்படைந்து வருகின்றனர். நியூஸ் 7 தமிழ் செய்திகளுக்காக உதகையிலிருந்து செய்தியாளர் பிரபு.